இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண் அவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 29. விக்கி தன் அம்மாவை திட்டியவள் மாடி ஏற அனைவரும் விக்கி என்று கத்திக்கொண்டே அவளை பின்தொடர அனைவரையும் திரும்பி பார்த்தவள், இப்போ எதுக்கு எல்லோரும் என் பின்னே வரீங்க? நான் செத்து போயிடுவேன், பயப்படுறீங்களா? செத்து போகிறதுக்கு நான் ஒன்றும் கோலை இல்லை. எனக்கு தனிமை தேவைப்படுது, ப்ளீஸ் விடுங்க. இந்த மாதிரி அம்மாவுக்கு பொண்ணாக பிறந்ததற்கு நான் காலம் முழுக்க அழுதுட்டு தானே இருக்கணும். இதுதான் என் தலையெழுத்துன்னு நினைத்து நான் வாழ்ந்துட்டு போகிறேன் என்று மாடிக்கு செல்ல கணேஷ் அனைவரிடமும் அவளை தான் பார்த்து கொள்வதாக கூறியவன் அவளை பின்தொடர்ந்து சென்றான். விக்னேஸ்வரி தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்க கணேஷ் அவளின் பக்கத்தில் அமர்ந்து அவளின் தலையை வருடி கொடுத்தவனை நிமிர்ந்து பார்த்தவள் தன் கண்களை துடைத்து கொண்டாள். விக்கி, நான் உன்னை விரும்புகிறேன் தான். அதுக்காக உனக்கு விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காதுமா. இப்படி மனசை போட்டு குழப்பிக்காத என்றான் கண்ணன். விக்னேஸ்வரி அவனின் முகத்தை பார்த்தவள். அவனின் வேதனை படிந்த முகம் அவளை பாடாய் படுத்த, ஏமாமா இப்படி சொல்கிறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. ஆனால் எங்கள் அம்மா கூட சேர்ந்து நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். மற்றபடி நானும் லவ் யூ மாமா என்றதும் அவளை அணைத்து தன் காதலை வெளிப்படையாக உணர்த்தியவன் அவளின் நெற்றியில் இதழ் பதிக்க அவளும் வாகாக தன் மாமனின் மார்பில் சாய்ந்து கொண்டவள், மாமா, என் படிப்பு முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவளின் கேள்வியில் மகிழ்ச்சி என்னும் வெள்ளத்தில் திளைத்தவன், அடியே, இது என்னடி கேள்வி? நான் அதுக்காக தானே காத்துட்டு இருக்கேன். சரி, படிப்பு முடிகிற வரைக்கும் எதுக்குடி காத்திருக்கணும்? நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டவனை செல்லமாய் முறைத்தவள், எது, இப்போவே கல்யாணம் பண்ணிக்கணுமா? மாமா, நீங்கள் விளையாடுறீங்களா என்ன? உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம்? வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா போங்க என்று முறுக்கி கொண்டவளை பார்த்து சிரித்தவன், சரிடி, சரி மாமா, சும்மா சொன்னேன், சரியா என்று அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தவன் மண்டபத்தில் அனைவர் எதிரிலும், அடுத்து எங்களுடைய கல்யாணம்தான், எல்லாம் குடும்பத்தோடு வந்துடுங்க என்றதும் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அச்சோ மாமா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ற விக்கி வெக்கப்பட்டு கொண்டே அங்கிருந்து ஓட வினோதினியும் காவியாவும் அவளை தடுத்து நிறுத்தியவர்கள் அவளை கேலி செய்ய மண்டபமே நிறைவான மகிழ்ச்சியை தத்தெடுத்தது. பிறகு அனைவரும் வீட்டுக்கு செல்ல இரவு சடங்கிற்கான ஏற்பாடுகள் நடந்தது. பெண்கள் இருவரும் பயந்து கொண்டிருக்க ஆண்கள் இருவரும் தன் துணியை எப்படி எதிர்கொள்வது என்று யோசித்து கொண்டிருந்தனர். வினோதினி அறைக்கு செல்ல வினோத் அவளை அமர வைத்தவன் அவள் வெட்கத்தில் குனிந்து கொண்டே இருப்பதை பார்த்து சிரித்தவன் அவளை நிமிர்த்தி, என்ன வினோ, என் லட்டுக்குட்டி, ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க என்று கேட்டு அவளை சீண்டினான். அது ஒன்றும் இல்லை வினோத், நம்ம ஆசைப்பட்டது போல் திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் இனி நடக்க போவதை நினச்சா பயமாக இருக்குது. இனி நம்ம எவ்வளோ பார்க்க வேண்டி வரும் வினோத். எனக்கு உங்களை நினச்சாதான் கவலையாக இருக்குது. ஏற்கனவே என்னால் உங்களுக்கு தலைகுனிவு. இதில் குழந்தை பிறப்பதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னால் தாங்க முடியாது வினோத் என்று கலங்கினாள். என்னடி இப்படி சொல்கிற? மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உன்னால் எனக்கு எப்போதுமே தலைகுனிவு வராது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு இப்படி உளராத. நீ தான் உன்னுடைய உடல் குறைக்கிறதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டியே. அப்புறம் என்னடா? நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளு கண்ணம்மா. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்து ஆரோக்கியமான உணவை எடுத்துட்டாலே நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்தில் நாம் உண்ணும் உணவால் தான் நிறைய தம்பதியினருக்கு குழந்தையின்மை ஏற்படுது. நம்ம அதை முறியெடுத்து காட்டலாம். நீ நான் சொல்கிறத செய்து சமத்தா நடந்து கொள்ளட்டு குட்டி, அது போதுண்டி என்று அவளுக்கு புரிய வைத்தான் வினோத். ஓஹோ, அப்படியா, என்ன செய்யணும் வினோத், சொல்லுங்க என்றவளை பார்த்து கேலியாக புன்னகைத்தவன் அவள் காதில் தான் நினைத்ததை கூற அவளோ வெக்கப்பட்டவளாக அங்கிருந்து எழுந்து ஓடினாள். வினோத் அவளின் காதில், மாமா எதை சொன்னாலும் அப்படியே செய்யணுண்டா. முதல்ல மாமாவுக்கு ஒரே ஒரு சைவ முத்த கொடு பார்ப்போம் என்றான். முத்தம்மா,
அச்சோ போங்க வினோத், என்னால் முடியாது என்று ஓடி அவளை இழுத்து அணைத்தவன், என்னடி இதுக்கே இப்படி பண்ணுற? சைவ மூத்தத்துக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் செய்கிற? மற்றதெல்லாம் நல்லபடியாக நடந்தால் தானே குழந்தை பிறக்கும். அச்சோ வினோத், என் உடல் எடை குறைஞ்சாதான் நான் குழந்தை பெற்றுப்பேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்றவளுக்கு உடல் நடுங்கத்தான் செய்தது. சரிடி, நம்ம இப்போவே குழந்தை பெற்றுக்க போகிறதில்ல, அதுக்காக இதை கூட செய்ய மாட்டியா? உன் மாமா பாவம் இல்லையா என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டான் வினோத். இப்படியெல்லாம் பேசினா நான் என்ன பண்ணுறது மாமா என்று சினுங்கியவளை, ஒன்றும் பண்ண வேண்டாம் என்றவன் அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைக்க, பெண்ணவள் கூச்சத்தில் நெளிய அவளின் முகத்தை கையில் ஏந்தி அவளின் இதழோடு இதழணைத்து கவிபாட, அவளும் மகுடிக்கு மயங்கிய பாம்பாக அவனுக்கு இசைந்து கொடுக்க, அவனும் தன்னுடையவளின் சம்மதத்துடன் அவளுடன் கலந்தான். காவியா அறைக்கு செல்ல கண்ணனோ கால் மேல் கால் போட்டு விசில் அடித்து கொண்டு படுத்திருந்தவன் தன்னவள் வந்ததும் எழுந்து அமர்ந்து அவளை வா என்று அழைக்க, அவளும் என்று தலையாட்டி மறுத்தவள் அங்கே நிற்க, இவ சொன்னா கேட்கும் ரகம் இல்லை, செயலில் இறங்க வேண்டியதுதான் என்று நினைத்தவன் அவளை நெருங்கி அவளை கையில் ஏந்தியவன் அவளை படுக்கையில் உருட்டி விட்டவன் அவளின் மார்பில் படுக்க, அச்சோ கண்ணா, என்ன பண்ணுற? ப்ளீஸ் தள்ளிப்படு என்று அவஸ்தையாக கூறினாள் காவியா. அடியே, இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், தள்ளி படுக்க சொல்றியே, இதெல்லாம் நியாயமா என்று கண்ணடித்தவனை பார்த்து வெட்கத்துடன் தலை குனிந்தாள் காவியா. அச்சோ காவியா, உனக்கு வெட்கப்படக்கூட தெரியுமா என்றவனை செல்லமாக அடித்தவள், ஆமாம், சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணார். உன் மரமண்டைக்கு என் காதில் புரிய வைத்து உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். போடா, என் கிட்ட பேசாத, எவ்வளவு கெஞ்சிருப்பேன் என்று முறுக்கி கொண்டவளை பார்த்து சிரித்தவன், இப்போ எதுக்கடி அதை பற்றி எல்லாம் பேசுகிற? நீ பண்ணது தப்பு தானே? ஆமாம், தப்பு தான். அதுக்காக நீ என்னை ரொம்ப தண்டிச்சுட்டடா. சரி சரி செல்லம், உன் மாமாவுக்கு தண்டனை கொடுத்துடு, சரியா? தண்டனையா? சரி, என்ன தண்டனை கொடுக்கட்டும் என்று யோசிக்க, அதை நானே சொல்லித்தரேன்டி என் ராட்சசி என்றவன் அவளின் முகம் முழுவதும் இதழ் ஒற்றல் வைத்தவன் அவளின் இதழோடு இதழணைத்து முத்த போராட்டம் நடத்தினான். சிறிது நேரம் கழித்து மூச்சுக்கு ஏங்கியவளை விடுவிக்க அவன் நெஞ்சில் அடித்தவள், டேய் எருமை, என்னடா இப்படி பண்ணுற? நான் என்னடி பண்ணேன்? என் பொண்டாட்டிக்கு முத்தம் தானே கொடுத்தேன், சரி நீயும் கொடு பார்ப்போம். எது? முடியாது, போடா என்றவளை மீண்டும் முத்தத்தால் சிவக்க வைத்தவன் அவளின் சம்மதத்துடன் அவளுடன் கலந்தான். மறுநாள் காலை அனைவருக்கும் அழகாய் விடிய பெண்கள் இருவரும் எழுந்து தலை குளித்து கீழே இறங்க அதை பார்த்து பெரியவர்கள் புரிந்து கொண்டவர்களாக மகிழ்ச்சி அடைந்தனர். காவியா, வினோதினி இருவரும் ஒற்றுமையாக வேலைகளை பகிர்ந்து கொண்டு செய்தனர். கோமலவள்ளியை ரத்னம் வலுக்கட்டாயமாக தங்க வைக்க அவர்களின் அன்பு தொல்லைக்காக ஒரு வாரம் தங்கியவர் பிறகு தன் வீட்டிற்கு கிளம்பினார். கண்ணன் அடிக்கடி போய் அவரை பார்த்து கொண்டான். இப்படியே 4 மாதங்கள் கடக்க கணேஷ் விக்கியின் திருமணமும் கோலாகலமாக நடைபெற்றது. வினோதினி திருமணத்தில் அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தாள். அது மட்டுமல்லாமல் லட்சுமியிடம் மிகவும் பொறுமையாக நடந்து கொண்டு அவரின் தவறை அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தினாள். லட்சுமி வினோதினியின் செய்கையில் மனம் திருந்தியவர். வினோதினி, விக்னேஸ்வரி இருவரும் ஒரு வயிற்றில் பிறந்த அக்கா தங்கை போல் இருப்பதையும், விக்னேஸ்வரியை வினோதினி எப்பொழுதும் விட்டு கொடுக்காமல் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வதையும் பார்த்தவர் வினோதினியிடம் மனதார மன்னிப்பு கேட்க அவளும் பெருந்தன்மையாக மன்னித்தாள். வினோதினிக்கு சிறுதானியங்கள் மற்றும் ஆரோக்கியமான உணவு முறைகள் அனைத்தும் மிகவும் பிடிக்க ஆரம்பித்தது. எண்ணெய் பலகாரங்களையும் ஹோட்டல் உணவையும் அதிகமாக விரும்பியவளை வினோத் தன் அன்பினால் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு கட்டுப்பாட்டில் ஈடுபடுத்தியவன். அவனும் அதையே உண்ண வினோதினி காலை மாலை இருவேளையும் உடற்பயிற்சியும் நடப்பயிற்சியும் மாற்றி மாற்றி செய்து வர, ஹார்மோன் பிரச்சனைக்காக மருத்துவரிடம் சென்று அதற்கான சிகிச்சையும் எடுத்துக்கொண்டதால், ஹார்மோன் பிரச்சனைக்கான உடற்பயிற்சியும் சேர்த்து செய்து வந்ததால் திருமணமாகி 1 வருடத்தில் அவளின் உடலில் அவ்வளவு மாற்றம் வந்திருந்தது. அதை பார்த்து கோமலவள்ளி மிகவும் மகிழ்ச்சி அடைய வினோத் தான் எதையோ சாதித்து விட்ட உணர்வில் இருந்தான். இதற்கிடையில் கண்ணன், காவ்யா இருவரும் குழந்தை பிறப்பை தள்ளி போட அதை தெரிந்து கொண்ட பெரியவர்கள் சத்தம் போட்டதால் வினோதினி அவர்கள் எதுக்காக இப்படி செய்கிறார்கள் என்று புரிந்து கொண்டவள், எனக்கு என்னுடைய மருமகளை பார்க்கணும் என்று ஆசையாக இருக்கு, நீங்கள் முதல்ல குழந்தை பெற்று கொடுத்தாதான் நானும் பெற்று கொடுப்பேன் என்று பிடிவாதமாக கூறினாள்.
அவளின் சாதுரியமான பேச்சை கேட்ட வினோத் மனமகிழ்ந்தவன் இப்படியாவது இவள் குழந்தை பெற்றுக்க ஒத்துக்கொண்டாளே என்று ஆகாயத்தில் பறந்தான். அவனுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசை. ஆனால் வினோதினிதான் 1 வருடம் கழித்து உடல் எடை குறைந்ததும் அதை பற்றி யோசிக்கலாம் என்று திட்டவட்டமாக சொல்ல அவனுக்கு தன் மனைவியின் எண்ணம் புரிந்ததால் அவளின் போக்கில் விட்டுவிட்டான். இப்படியே சிறிது நாட்கள் செல்ல காவ்யா தான் கர்ப்பமாக இருக்கும் மகிழ்ச்சியான செய்தி கூற அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். கோமலவல்லிக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் தன் மகளை நினைத்தவரின் முகம் மாறத்தான் செய்தது. அதை கவனித்த கலைவாணி வினோத் அனைத்தையும் பார்த்து கொள்வான் என்றதும் அவரும் சிறிது மகிழ்ச்சி அடைந்தார். திருமணமாகி 1.5 வருடம் சென்ற நிலைமையில் வினோதினிக்கு குழந்தை பிறக்காமல் இருப்பதை ஒரு சிலர் சுட்டிக்காட்டி பேசினர். வினோத் வெளியே செல்லும் இடத்தில் அனைவரும் அதை பற்றி பேசினாலும் அவர்களை சாதுரியமாக எதிர்கொண்டான். ஆனால் வினோதினி ஓரளவுக்கு மேல் பொறுக்க முடியாதவள் பணிக்கு செல்வதை நிறுத்திவிட்டு வீட்டிலேயே அடைந்து கிடக்க அதை பார்த்த வினோத் அவளை வலுக்கட்டாயமாக அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அவளை கலகலப்பாக வைக்க முயற்சி செய்தான். 1 வருடம் பிள்ளை வேண்டாம் என்று தள்ளி போட்டது இவள்தான் என்பதை மறந்துவிட்டாள் போலும் பெண்ணவள். இப்படியே நாட்கள் கடந்து கொண்டிருக்க வினோதினியும் மகிழ்ச்சியான செய்தியை கூற அந்த குடும்பமே அவளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர். மருத்துவர் வினோதினியின் கர்ப்பத்தை உறுதி செய்தவர் கொஞ்சம் வீக்கா இருப்பதால் சிறிது நாட்கள் ஓய்வில் இருக்கணும் என்று சொன்னதால் பார்வதி, கலைவாணி, கோமலவல்லி அவளை மாற்றி மாற்றி தாங்க கண்ணனின் அம்மா அவரும் வினோதினியை பார்த்து கொண்டவர் மகள் மருமகள் என்று இருவருக்கும் அன்பை வாரி வழங்கினார். கண்ணனின் குடும்பத்தினர் வினோதினிக்கு அனைத்து சீர்களையும் செய்து பூ முடித்தல் போன்ற நிகழ்ச்சிகளை நன்முறையில் செய்தனர். வினோத் தன் மனைவியை உள்ளங்கையில் வைத்து தாங்கினான். வினோத், எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுப்பா என்றாள் வினோதினி. அடடா, என் செல்லக்குட்டிக்கு கால் வலிக்குதா என்றவன் தன் மனைவிக்கு கால்களை பிடித்துவிட்டு கொண்டே அவள் வயிற்றில் இருக்கும் தன் மகளுடன் பேசி கொண்டிருந்தான். பாப்பா, அம்மாவை ரொம்ப தொந்தரவு பண்ணாதடா, அம்மா பாவண்டா, புரியுதா? நீங்கள் சீக்கிரமாக வெளியே வாங்க, நம்ம ஜாலியாக விளையாடலாம், சரியா? ஆமாம், உங்கள் பொண்ணு ரொம்ப படுத்துறா வினோத், எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது. அச்சோ வினோ, என் பொண்ணு ரொம்ப சமத்துடி, சொன்னால் கேட்டுப்பா. சரி, நீ வா தூங்கு. ஆமாம், நீங்கள் தான் உங்கள் பொண்ணை மெச்சுக்கணும். அவள் பாருங்க, அவள் அத்தை காவியா மாதிரி இருக்க போகிறா. சரியான அடங்கா பிடாரி. வயிற்றில் இருக்கும்போதே சொன்ன பேச்சை கேட்க மாட்றா. வெளியே வந்து இன்னும் என்ன பண்ண போகிறாளோ? அதெல்லாம் நம்ம சொன்னால் நம்ம பொண்ணு கேட்பாடி. நம்ம காவியா மாதிரி இருந்தால் என்ன? காவியாவை அடக்க கண்ணை வந்த மாதிரி என் பொண்ணை அன்பால் அடக்க ஒருத்தன் வருவான். சரி சரி போதும், விட்டா பேசிட்டே போவீங்க மாமா. எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறேன் தானே. சரி வாடா, வந்து படுத்துக்கோ என்று அவளை மடியில் படுக்க வைத்து தூங்க வைத்தவன், அவள் தூங்கியதும் அவளை தலையணையில் கிடத்தியவன், அவள் பிறை நெற்றியில் இதழ் பதித்தவன் அவளை அணைத்து அவனும் தூங்கினான். இது எப்போதும் இரவில் நடப்பதுதான் மக்களே.